நமக்கு இருக்கிறதா? இப்போ நாம இந்த போன் பண்றோம்ல, ஹலோ லோ 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 லோ. சார் இதை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் சார். உங்ககிட்ட ஐபோனா இருக்குது? எல்லாருக்கிட்டையும் என்கிட்டயும் இருக்குது. இதுல ஒரு ஆப்பிள் இருக்கு தெரியுமா? இந்த ஆப்பிள் பெரிய நிறுவனங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா இது ஏன் கடிச்சிருக்குன்னு? யோசிச்சிருக்கீங்களா? என்ன ஆப்பிள் இது? எச்சில் ஆப்பிள் கிடையாது. சாத்தானால் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பிள். அவள் கடித்து ருசி பார்த்து தன் துணையான ஆதாமுக்கு கொடுத்த ஆப்பிள். ரெண்டும் சாப்பிட்டதுனால கடவுள் பேச்ச கேட்கலேன் என்று ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட காரணமான ஆப்பிள். இப்படிதான் பார்க்கணும் ஒரு விஷயத்தை. எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது? பாருங்க, இந்த அலோ அலோன்னு சொல்றோம்ல, சாமி பேரை சொல்றதை விட அலோ பேர் அதிகமா சொல்றோம். அலோங்கிறது வேற யாரும் கிடையாது, கிராம் பெல்லுனுடைய மிஸ்ஸஸ். அந்த அம்மா பேர் தான் சார் அது அலோ. நான் கோவத்தில் அலோங்கிறேன், உங்க பேர் ஹலோ. நான் என்ன சொல்றேன், இவன் ஹலோன்னு சொல்லிட்டு அவன் எப்படி சிக்னேச்சர் போட்டான் பாருங்களேன். யா அல்லா, யா ஜீசஸ், ஹே ராம், ஓம் நமச்சிவாய. எல்லாத்த விட அதிகமா அவன் பொண்டாட்டி பேரை தான் சொல்லிட்டு இருக்கான். அலோ 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 அலோ. அவன் கூட கூப்பிட்டு இருக்க மாட்டான் அவ்வளோ தடவை. நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ தடவை அவன் மனைவி பேரை கூப்பிடுறோம். இந்த கிரஹாம் பெல் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஒரு வேலை செஞ்சான். ரெண்டு விஷயம் சொல்றேன் கிரஹாம் பெல் பத்தி. அவங்கிட்ட கேட்டாங்க, உங்களை தவிர்த்து வேறு யாராலும் இந்த போனை கண்டுபிடித்து இருக்க முடியாது இல்லைன்னு. அவன் சொன்னான், கிடையாது, நான் பேட்டர்னுக்கு சப்மிட் பண்றதுக்கு 7 நாள் லேட் பண்ணியிருந்தேன்னா ஜெர்மன்ல இருந்து இன்னொருத்தன் வந்து சப்மிட் பண்ணியிருப்பான். அவன் சொன்ன கருத்திலிருந்து நான் புரிந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா? முந்திக் கொள்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அவ்வளவுதான். யாரும் செய்யல, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் முந்திக் கொள்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது. இவன் 7 வயசா இருக்கும் போது அவங்க அம்மா கதிர் அறுத்துட்டு கொண்டு வந்து கோதுமை செடி வைக்கும் பொழுது கோதுமையிலிருந்து ஒரு கோதுமையை மட்டும் எடுத்துட்டு வந்து நிலத்துல விதைச்சிட்டு காது வச்சு கேட்பானா. கிரஹாம் பெல்லுடைய வாழ்க்கை குறிப்பு. காது வச்சு கேட்பானா. 3 மாசம் தண்ணி ஊத்துறான், காது வச்சு கேட்கறான். வீட்டுக்கு போறான், குளிக்கிறான், தூங்குறான், சாப்பிட்றான், நேரம் வந்து காது வச்சு கேட்கறான். அவ்வளவுதான். 3 மாதம் கழித்து அந்த செடி வளர்ந்துருச்சு, பயிர் வளர்ந்துருச்சு. இந்த குழந்தை 7 வயசுல டைரியில எழுதி வச்சான், கோதுமை செடிகள் வளர்கின்ற பொழுது எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்புவதில்லை. உலகத்தில் எங்கோ பேசுகின்ற ஒருவனுடைய குரலை எங்கோ கேட்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கருவியை அவன் மௌனத்திலிருந்து கண்டுபிடித்தான். நம்ம சாணம் தானே போடுறோம் செடிக்கு. செடி எப்படி மலர கொடுக்குது? அங்கிருந்து அங்க எங்க ஷிஃப்ட் ஆகுது? என்ன ப்ராசஸ் அது? இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன் சாதாரணமா அமைச்சிட முடியுமா? என்ன ப்ராசஸ் அது? இவர்களுடைய வலி, இவர்களுடைய வேதனை, இவர்களுடைய நேரம், இவர்களுடைய கவலைகள். இட்ஸ் a time eating factor மேடம்னு சொல்றார் லக்ஷ்மி சார். எஸ், இந்த உலகத்திலே பகவத்கீதை சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுப்பது நேரம் தான் என்று. லக்ஷ்மி நாராயணன் அந்த நேரத்தை இதோ இந்த நிறுவனத்திற்காக தந்து கொண்டிருக்கிறார்.